ஆஸ் எ பேரண்டா நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, முன்னத்தியர்கள் ஒழுங்கா இல்ல, பொலிட்டீஷியன்ஸ் ஒழுங்கா இல்ல, காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்கா இல்ல. அப்படி ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு குழந்தைனால, ஒரு மைனர்னால இந்த ஊர்ல பான் பார்க்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பானை வந்து ஒரு குழந்தைனால ஈஸியா அக்சஸ் பண்ற இடத்துல வச்சிருந்திருப்பாங்களா? அந்த பானால அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிற அளவுக்கு, அவங்க அடிக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமும், அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய வாதியார்கள் எல்லார் மேலேயும் இதுக்கு பழி இருக்குங்க. நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, இதுதான் எக்ஸாக்டான இஷ்யூவே. ஆனா அந்த ஆக்சஸ் எப்படிங்க பிராக்டிகலா தடுக்க முடியுங்க? எப்படி இன்னைக்கு உங்களால தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு கொள்ள முடியுமா? சொல்லுங்க, அதை எப்படி தடுத்தீங்க? இன்னைக்கு நினைச்ச ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளோட உங்களால பேச முடியுமா? எப்படி தடுத்தாங்க? ஒருத்தர் ஆள் சேர்த்தாரு, சென்னையில பிடிச்சிட்டாங்க. எப்படி தடுக்க முடியுது உங்களால? ஆனா இந்தியாவில பார்னோகிராஃபியை ப்ரொடியூஸ் பண்றவனே உட்காந்துட்டு இருக்கானா இல்லையா? இந்தியா கண்டுக்குதா? நான் அதை திரும்ப சொல்றேன், அரசியல்ங்கிறது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். தவறான கையில அதை மாட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்க குடும்பமோ உங்க குழந்தைகளோ குட்டிச்சவர் ஆகிறத பத்தி எந்த வித கவலையும் இல்லாதவங்க அதிகாரத்துல உட்காந்துருக்கனால அவங்க இதை பத்தி கவலையே படுறதில்ல. அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, இப்ப ஒரு சாதாரண படம் வருது, எதுக்கு நாங்க தொண்டை தண்ணி வத்த கத்தணும், அத்தனை பேர் கடிச்சு வைக்கிறான். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அத்தனை பேர் எனக்கு எதிராகும். கரெக்டா? அவனுக்கு அது தொழிலுங்க. அவன் அங்க ஒரு லைட்மேன் இருப்பான், அங்க ஒரு கேமராமேன் இருப்பான். அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் அத்தனை பேரும் பாரிசாலன்னு திட்டுவான். ஏன்? அந்த படத்துக்கு எதிராக பேசுறேன்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு புரியல, நான் அவனுக்காக தான் பேசுறேன். அவனோட பசங்களுக்காக, அவனோட எதிர்காலத்துக்கு பேசுறேன், அவனோட குழந்தைகளுக்காக பேசுறேன், அவனோட மனைவிகளுக்காக பேசுறேன், அவனோட தாய்களுக்காக பேசுறேன். புரியுறது இல்ல அவங்களுக்கு. சுயநலமா யோசிக்கிறீங்க எல்லாம்.